Hi friends, welcome to Libby Fashion. இன்னைக்கான ஸ்லீவ் பாட்டம்லேருந்து ஒரு 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே வித்து வந்து ஒரு 0.75 இன்ச் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி டாப்பில் மட்டும் ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. இதை அந்த பீஸை நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் தான் நம்ம டிசைன் வைக்க போகிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த லைனிங் பீஸை எடுத்து அப்படியே நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு தச்சு திருப்பி எடுக்க போகிறோம். பாட்டம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தச்சு எடுத்துகிட்டு வரணும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். இது வந்து கிளாத் நகர்ந்து போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தச்சு எடுத்துக்கிட்டேன். சென்டர் பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றி நாச்சஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாட்டமில் அதை அப்படியே ஒரு டைட்டாக பிடிச்சி திருப்பினீங்கனாலே அந்த கார்னர் உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நீடில் வச்சு கூட திருப்பி எடுத்துக்கலாம். நாச்சஸ் போட்டால் தான் உங்களுக்கு நல்லா திரும்பும். இப்போ திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி எடுத்துகிட்டு இப்போ அவுட்டரில் கீழே பாட்டம்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வர போகிறோம். உங்களுக்கு எதனா நியூ டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கட்டாயம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கர்வை நல்லா வந்து திருப்பி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் சுற்றி அப்படியே வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்க போகிறேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோவிலையும். உங்களுக்கு ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்து ஒட்டிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லை நான் ஸ்டிச் பண்ணாலே எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்டிச் பண்ணுறது தான் ஈஸி. அப்போ தான் கிளாத் வந்து கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். இப்போ தச்சு எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி சென்டர் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லென்த் எடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக தச்சு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நான் ஹூக் வச்சு திருப்பி தான் எடுத்துக்க போகிறேன். இது வந்து பைப்பிங் கிடையாது. இதை வச்சு தான் நம்ம வந்து டிசைனே பண்ண போகிறோம். ஃபுல்லாக திருப்பி எடுத்து ஒரு 1 இன்ச் இல்லைனா 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு 7-8 பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அயனிங் வேணாலும் நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை கையிலேனாலும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் ஒரு 7 to 8 பீசஸ் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக்கை எடுத்து அதில் பாட்டம்லேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரணுன்னா நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கரெக்டாக நான் தைப்பேன் அப்படின்னா உங்களுடைய மெஷின்லேயே மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும், அதில் வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1 இன்ச் கேப்பில் வந்து நான் ஒரு சுற்றி வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீஸை அப்படியே ஃபோல்ட் பண்ணி உள் சைடாக வச்சு நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தச்சு எடுத்துகிட்டு வர போகிறோம். சைஸை வந்து சின்னதாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து த்ரெட்டு கொடுக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப பெருசாக கொடுத்துட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் கொடுக்கும்போது ரெண்டும் வந்து ஒன்றுத்தோடு ஒன்று ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். டிசைனு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் சின்னதாக கொடுத்தே தச்சுக்கோங்க. உங்களுக்கு டெய்லரிங் சம்மந்தமான கேள்விகள் எதனா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். இப்போ தச்சு எடுத்தாச்சு. இப்போ பாட்டமில் நம்ம லேஸ் வச்சு கவர் பண்ண போகிறோம். பாட்டம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி டிசைன் வரைஞ்சிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வந்து நம்ம டிசைன்ஸை வந்து தச்சு எடுக்க போகிறோம். இது ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் வந்து ஹெவி அப்படிங்கிறதுனால நான் வந்து லேஸ் வந்து மீடியமாக தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் திக்காக வேணும், பெருசாக வேணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது அது மேலே நம்ம லேஸை ஹூக் வச்சு 1 விட்டு 1 அப்படின்ற மாதிரி கணக்கில் நம்ம வந்து உள்ளே விட்டு எடுக்க போகிறோம். ஒரு சைடு எடுத்துட்டேன், இன்னொரு சைடு எடுக்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். க்ளீனாக தெரியுதா? ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 1 விட்டு 1 நம்ம வந்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு பாட்டமில் வந்து நம்ம வந்து ஒரு லாக்டான் டிசைன் தான் கொடுக்க போகிறோம். ஒரு 3 இன்ச் ஆர் 3.5 இன்ச்சுக்கு ஒரு லாக்டான் டிசைன் தான் கொடுக்க போகிறோம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். பாட்டமில் வச்சு அப்படியே தச்சு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே திருப்பினீங்கன்னா சூப்பரான ஒரு லாக்டான் வந்து ரெடி ஆகிடும். 2-in-1 ப்ளவுஸ் கூட நம்ம சொல்லலாம். நீங்கள் இதில் ஒரு சூப்பரான லாக்டானும் கற்றுக்கலாம், இல்லை சூப்பர் ஸ்லீவ் டிசைனும் கற்றுக்கலாம். தச்சு எடுத்தாச்சு. அதை அப்படியே நம்ம திருப்பி எடுத்துக்கலாம்.
பாருங்கள், சூப்பரான லாக்டான் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தச்சு போட்டோன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப லுக் அண்ட் விசிபிள் சூப்பராக இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுதான் இந்த ப்ளவுஸோட அவுட்லுக்கு. எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.